நீங்களாம் தோசை பிடிக்கணும். எத்தனை பேருக்கு தோசை பிடிக்குங்க? திருப்பி கேட்கறேன், எல்லாம் யோசிங்க. எத்தனை பேருக்கு தோசை பிடிக்குங்க? எத்தனை பேர் வேகாத தோசையை சாப்பிட்டுருக்கீங்க? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு வேகாத தோசையை சாப்பிட்டேன். ஏன்னா நான் நாமளா தோசை சாப்பிட்ற ஆள்ல, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மில்லட் தோசை செஞ்சிருந்தாங்க என் மனைவி. ஸோ மில்லட் தோசை ஹெல்த்தி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஓகே சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் தோசை நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது தோசை நல்லா இருந்துச்சு. ஆனால் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போனனால சீக்கிரம் கூட மூணாவது தோசை பாதி மாவாக தான் இருந்தது. சரியா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் இந்த தோசை சுட்டு முடிக்க முன்னாடி டக்குன்னு ஒரு தோசையை ஒரே வாயில சாப்பிட்ற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா, நான் அவசரப்பட்டதுனால தப்பு செஃப் மேல இல்லை. செஃப் கரெக்டா அந்த தோசையை சுட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் அவசரப்பட்டதால சீக்கிரம் கொடுத்தால இந்த எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க. ஒரு சைடு வெந்தாம இருந்துச்சு, இன்னொரு சைடு வேகாத தோசையாக இருந்தது. இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும் அவசரப்பட்டிருந்தா அநேக நேரத்தில் வேகாத தோசைகள் மட்டும் இல்ல, வேகாத ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு வைத்து கலக்கின்னு தான் உட்கார்ந்து இருப்போம். அதனால அவசரப்படாமல் இருந்தால் சாதா தோசை மட்டும் இல்ல, மசால் தோசையும் நெய் தோசையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.